ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஆல் இன் ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் உளுந்த வடை, அதாவது மெதுவடைன்னு கூட சொல்லுவாங்க, அது எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக, முக்கியமாக எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. நான் இதில் வேறு எந்த மாவுமே சேர்க்கலை, ஒன்லி உளுந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பச்சரிசி மாவு இதோட கலந்துருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மெதுவடையும் பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வருது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் வெள்ளை உளுந்து நான் எடுத்திருக்கேன். அதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 1 hour அதை ஊற வச்சுக்கிறேன். இப்போ 1 hour ஆகிடுச்சு. உளுந்து நல்லாவே ஊறி வந்துடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றணும் அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வடை நம்ம சுடும்போது நிறையாவே எண்ணெய் குடிக்கும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்காமல் அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதிகமாக தண்ணி இல்லாமல் இந்த பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இது கைகளில் ஒட்டாமல் இந்த வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு அதை நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வடை நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் விஸ்கு இல்லைன்னா நம்ம கைகளாலே இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நம்ம இந்த மாதிரி பீட் பண்ண உடனே அது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம பீட் பண்ணணும் அந்த விஸ்கு வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். எப்பயுமே நம்ம வடை போடுறோம் அப்படின்னா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில் நம்ம கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவை எந்த அளவுக்கு நீங்கள் வடை போடுறீங்களோ, பெரிய சைஸோ சின்ன சைஸோ, அந்த அளவுக்கு அந்த உருண்டை எடுத்துகிட்டு நம்ம அது நடுவில் சென்டராக ஒரு ஹோல் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது கூடவே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை எடுத்து அதையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இப்போது உளுந்து வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் நம்ம வடை போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடான உடனே வடைகளை ஒவ்வொன்றா இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். இதுக்கு எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும்.
நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். டபுள் சைடுமே வேகிற மாதிரி 2 பக்கமே திருப்பி விடணும். நல்லா 2 பக்கமே கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வந்துருச்சு. இப்போ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையுமே இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாவே வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மெதுன்னு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.